இப்போ நம்ம வந்து ரவா உப்புமா செய்ய போகிறோம். ரவா எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான பொருள் கேரட், வெங்காயம், முந்திரி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய்யை விட்டுப்போம். இப்போ முந்திரி பருப்பை போட்டுப்போம். இப்போ வந்து நெய்யில் வந்து ரவாவை கொட்டி நல்லா பொன் வறுவலா வதக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா நான் இந்த டம்ளர் ஆட்டி ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம ரவா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து ரவாவை சேர்த்துக்கலாம். ரவா உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி.